பேசும் வரங்கள் அல்லது வெளிப்பாடு வரங்கள் என்று சொல்லக்கூடியதான இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். பேசும் வரங்கள் அல்லது வெளிப்பாடு வரங்கள், இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 3 வரங்கள் என்ன? இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால், தீர்க்க தரிசன வரமும் பற்பல பாஷைகளை பேசுதலும் பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதலும். இந்த 3 வரங்களும் இந்த வெளிப்பாடு வரங்கள் அல்லது பேசும் வரங்களுக்குள்ளே வரும். இந்த 3 வரங்கள் குறித்து நாம் பார்க்கும்போது இவைகள் இப்பொழுது அதிகமாக இந்த 3 வரத்தில் ஒரு வரம் அதிகமாக எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிறது அல்லது விரும்பப்படுகிறது. வேதமும் அப்படி சொல்லுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசன வரம். இந்த தீர்க்க தரிசனத்தை வரத்தை குறித்து பவுல் எழுதும்போது, தெசலோனிக்கருக்கு எழுதும்போது, தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்லும் போது நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம இப்போ இந்த நாடுங்கள் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது தீர்க்க தரிசன வரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது போல நாம் பார்க்கிறோம். அது உண்மையும் கூட. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் சபை சீர்கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுது. இந்த தீர்க்க தரிசன வரம் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக, நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் ஏற்கனவே இதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம், திருப்பியும் சொல்கிறோம். வரங்கள் அத்தனையுமே, ஊழியங்கள் அத்தனையுமே சபையின் பக்தி விருத்திக்காக மட்டுமே, தனி மனித உயர்வுக்கோ பணம் சம்பாதித்தலுக்கோ அல்ல. பேதுருக்கிட்ட வரம் கிரியை செய்கிறதை பார்த்த ஒரு மனுஷன் வந்து பரிசுத்த ஆவியை காசுனாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிற போது அவர் அந்த காசுக்காக பயன்படுத்துவதை அவர் கண்டிக்கிறார். அது அவனுக்கு இல்லாமல் போகும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த வரங்கள் எல்லாமே மனிதர் ரட்சிக்கப்படவும் பக்தி விருத்தி அடையவும் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய தங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்காகவோ தங்களுடைய எதிர்காலத்தினுடைய மேன்மைகளுக்காகவோ இதை பயன்படுத்தும் போது இந்த வரம் சாபமாக மாறும். அதை மறந்துடக்கூடாது. பல நேரங்களில் வரம் சாபமாய் மாறி இருக்கிறது அநேகருக்கு. உதாரணமாக தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, இவங்கெல்லாம் அன்றைக்கி அந்த காலத்தில் வந்து கிரியை செஞ்சவங்க தான். ஆனால் வந்து சொல்கிறாங்க, வருகையில் போக முடியல, நியாயத்தீர்ப்பில் கைவிடப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அப்போ கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், பிதாவின் சித்தத்தின்படி செய்யலைன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே வரம் அவர்களுக்கு சாபமாய் மாறிவிட்டது. அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வரேன். வரத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டும். வரத்தை வைத்து ஊழியத்தை பண்ணக்கூடாது. ஊழியத்தின் ப்ராஜெக்ட்டுக்கு தான் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் வரத்தையே ஊழியமாக பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம போன இதிலே தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தீர்க்க தரிசன வரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசன வரம் என்பது என்ன? முதலாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசன வரம் வேறு, தீர்க்க தரிசன ஊழியம் வேறு. இப்போ ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா 5 வகையான ஊழியம் இருக்குது. நம்ம பார்த்துருக்குறோம் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஊழியத்தில் ஒன்று தான் தீர்க்க தரிசன ஊழியம். ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி வேறு, உங்கள் மினிஸ்ட்ரியில் ப்ராஃபஸி யூஸ் ஆகிறது வேறு. இப்போ உங்கள் மினிஸ்ட்ரியில் ப்ராஃபஸினா என்ன? இப்போ 5 வகையான ஊழியத்திலையுமே ப்ராஃபஸி வரும். இப்போ உதாரணமாக ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகர், மேய்ப்பர் செய்தி கொடுக்கும்போது அந்த செய்தியில் சில வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் வரும். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், நம்ம ஆட்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க மைண்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இங்கே ஒரு சகோதரி உண்டு, இங்கே ஒரு சகோதரன் உண்டு, உனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இது மட்டும்தான் தீர்க்க தரிசனம்னு நம்ம மைண்டில் ஏறி இருக்கு. தீர்க்க தரிசனத்தில் இன்னொன்று இருக்குது. என்ன தெரியுங்களா? நீங்கள் பேசுகிற வசனமே அங்கே உட்கார்ந்துருக்கிறவனுக்கு தீர்க்க தரிசனமாக மாறும். நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் சாதாரணமாக வசனத்தை பேசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த வசனத்தில் அந்த வசனம் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உள்ளே போகும். ஒருவேளை அவங்க சில கேள்விகளோடு கூட வந்திருப்பாங்க, ஆப்டாக அந்த கேள்விக்கு அது பதிலாக உள்ளே போகும். இதுதான் தீர்க்க தரிசன வரம். இது வெறும் பேர் சொல்லி ஊர் சொல்லி கூப்பிடுறது மட்டும் இல்லை, இது சாதாரணமாகவே வரும். யாருக்கு வேண்டாலும் வரும். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதில் தான் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் தீர்க்க தரிசன வரம். இது 5 வகையான ஊழியத்திலும் பயன்படும். ஒரு போதகரும் அப்படி செய்ய முடியும். ஒரு மெய்ப்பர் பேசும்போது கர்த்தர் அந்த வாயை அவர் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு சுவிசேஷகர் பேசும்போது தீர்க்க தரிசனம் சுவிசேஷ ஊழியத்தில் வெளிப்படும். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த தீர்க்க தரிசன வரத்தை பேசுகிறவங்க எல்லாருமே தீர்க்கதரிசி ஆயிட்டாங்க. அதான் இன்னைக்கு பிரச்சனையே. திடீர்னு ஆண்டவர் என் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த வார்த்தை போய் ஒருத்தருக்கு ரீச் ஆகுது. இல்லை இப்படி நேரடியாகவே கூட வச்சுப்போம், இங்கே நாமளே ஒரு பர்டிகுலராக ஒருத்தருக்கு சொல்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு இதை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் அது வரும். உடனடியாக நான் தீர்க்கதரிசியை மாறிவிடுகிறேன். ஏன்னா அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, நீங்கள் கரெக்டாக எனக்கே தான் சொன்னீங்க, நான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு வந்தேன் அப்படின்னும் போது இவர் என்ன ஆகுறாரு, ஓ நம்ம மூலியமாக தீர்க்க தரிசனம் வருதுன்ட்டு இப்போ அடுத்து எல்லா ஊழியத்திலையும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு ஊழியத்தில் இவ்விதமாய் சொன்னார்கள். அந்த ஊழியத்துக்கு போயிட்டு 10 நாள் கான்ஃபரன்ஸ், அது அந்த கான்ஃபரன்ஸில் போயிட்டு அட்டன் பண்ணும்போது அவங்க சொல்லி கொடுத்தது என்னன்னு சொன்னால்,
நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு 10க்கு 10 தப்பாக தான் இருக்கும், அப்புறம் 9 தப்பாக இருக்கும், 1 கரெக்டாகும். இப்படி நாளாக 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 10க்கு 10 சரியாகும். அந்த வரம் உங்களுக்கு அழகாக கிரியை செய்ய தொடங்கணும். தீர்க்க தரிசன வரம் என்பது ப்ராக்டிஸ்னால வரதில்லை. ப்ராக்டிஸ்னால வர்றது வந்து குறி சொல்லுதல். இன்றைக்கி நிறைய பேர் மரத்தடியில் உட்காந்து குறி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்க சொல்கிறதுல 10க்கு 7 நடக்கும், 6 நடக்கும், 5 நடக்கும். தீர்க்க தரிசனம் என்பது என்ன? 10க்கு 10 நடக்கும், துல்லியமாக நடக்கும், எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது, அப்படி வரும். அதான் ப்ராஃபஸி. இன்னைக்கு இந்த ப்ராஃபஸியோடைய வரம் இருக்குது, அந்த தீர்க்க தரிசன வரம் இருக்குது, அது தப்பாக உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லது தப்பாக பயன்படுத்தப்படுகிறது ஊழியங்களில். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வரத்தை கர்த்தர் உங்கள் மூலமாக பயன்படுத்துகிறார். எல்லா மினிஸ்ட்ரியிலையும் பயன்படுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது, எல்லா மீட்டிங்லையும் பயன்படுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது, எல்லார்கிட்டையும் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்ன ஆகுது, என்ன ஒருத்தர் யாராவது நீங்கள் ப்ராஃபஸி பேசுனீங்க, நீங்கள் சொன்னது தீர்க்க தரிசனமாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, நான் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண தொடங்குறேன். அங்கே சொன்னதை திருப்பி திருப்பி சொல்ல தொடங்குறேன். என்ன ஆகுது, இங்கே ஒரு சகோதரி உண்டு, இங்கே அப்படி உண்டு, இப்படி உண்டுன்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதனுடைய விளைவு என்ன ஆகுது, தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிற மாதிரி நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், 2 ஆவி தான் உலகத்தில் உண்டு. ஒன்று பரிசுத்தாவி, இன்னொன்று அசுத்தாவி. இந்த 2ல் ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய தொடங்குவார். நீங்கள் அப்படி பரிசுத்தாவியை பெறாமல் நீங்கள் வந்துட்டு உலக பிரகாரமாக இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அசுத்தாவி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் என்னை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கலை, அவர்கள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள்னு சொல்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன ஆகும், நம்ம மூலயமா பிசாசு தீர்க்க தரிசனம் சொல்லுவான். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசு கரெக்டாகவும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். பிசாசு தப்பாக தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பல நேரங்களில் பிசாசு கரெக்டாக தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் தான் வீழ்ச்சி வருது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேனே, அநேகர் வந்து உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவான்னு சொன்னாங்களே, அவங்கெல்லாம் கரெக்டாக தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க மினிஸ்ட்ரி நடந்துச்சு. அப்போ எங்கே வந்து பிரச்சனை வந்துச்சு, தீர்க்க தரிசனம் சொல்கிறது முக்கியம் இல்லை, யார் சொல்கிறாங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு சவுலும் தீர்க்க தரிசனம் உரைச்சான் இருக்கு பைபிளில், பாளையத்தில் இருந்த 2 பேரும் தீர்க்க தரிசனம் உரைச்சாங்கன்னு இருக்கு. யார் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்றதுல எப்படி உள்ளிருந்து யார் பேசுகிறா அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாமே தீர்க்க தரிசனம், வரவன் போறவெல்லாம் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா யாரு, அது வந்து ஒரு அழைப்பு. தாயின் கருவிலே உருவாகும் போதே எரேமியாவுக்கு சொல்றார், தாயின் கருவிலே உருவாகும் போதே உன்னை தீர்க்கதரிசியாய். ஒரு தீர்க்கதரிசியோடைய அழைப்பு மகத்துவமானது. அவனை கர்த்தர் நடத்துகிற விதம் விசேஷமானது. அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாவாக இருக்கிறான்னு இருக்கு. இன்னைக்கு எல்லாம் தீர்க்கதரிசி. நான் தான் சொல்றேன், உங்க ஊழியத்தில் தீர்க்க தரிசனம் வரம் அப்பப்போ கிரியை செய்யும், அது தப்பு கிடையாது. நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த வரத்தை உடனடியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. சிலர் போய் ஜோம் பண்ணுவாங்க, ஹீல் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லா மீட்டிங்லையும் ஹீலிங்கை ட்ரை பண்ணுறது. இந்த மீட்டிங்கில் ஹீலிங் வர கிரியை செய்யும், தேவைப்பட்ட அடுத்த மீட்டிங்கில் ப்ராஃபஸி வரம் கிரியை செய்யும். ஒரு சபையில் 9 வரமும் கிரியை செய்யணும். சபை தன்னைத்தானே டிசைட் பண்ணிக்க கூடாது. எங்கள் சபை ஒரு ஹீலிங் சென்டரு, இங்கே வரவங்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்கணும், அது ஹாஸ்பிட்டல். வரவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்கறது ஹாஸ்பிட்டல். ஒரு சபை இப்படி தன்னை பிராண்ட் பண்ணக்கூடாது. எந்த சபையும் தன்னை பிராண்ட் ஆக்கிக்க கூடாது. இது ஒரு ஹீலிங் சென்டர், இது வந்து ஒரு ப்ராஃபட்டிக்கல் சென்டர் அப்படின்னு கிடையாது. இங்கே அத்தனை பேருக்கும் வைத்தியம் பார்க்கப்படும். அங்கே தேடி வருகிற அத்தனை பேருக்கும் ஆவியானவர் கிரியை செய்வார். 9 வரமும் கிரியை செய்யும். நீங்களே உன்னை பிராண்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த சபை பிராண்ட் பண்ணிக்கிற மாதிரியே ஊழியக்காரனும் தன்னை பிராண்ட் பண்ணி கொள்ளுகிறாங்க. எப்படி, நான் ப்ராஃபட், நான் வந்துட்டு ஹீலிங் மினிஸ்ட்ரியை கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, அதில் கீழே போடுறாங்க வல்லமை வரங்கள். அதுலேயும் ஒருத்தரை பார்த்துருந்தேன், ஆச்சரியமா இருந்துச்சு. 9 வரங்களும் கிரியை செய்யும். 1-2க்கு கூட வெளியே போயிடாதீங்க, எல்லாமே நம்மகிட்ட இருக்கு வாங்கன்னு அர்த்தம். அது வந்து ஒரு விளம்பரம், சுய விளம்பரம். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்ககிட்ட வரம் இருக்கு, கர்த்தர் உங்க மூலமா கிரியை செய்கிறாருன்னா நீங்க விளம்பரம் பண்ணவே வேண்டாம், ஜனங்கள் தானாய் தேடி வருவார்கள். இன்னைக்கு என்ன ஆகுது, இன்னைக்கு தங்கள் வரங்களை போட்டு விளம்பரம் பண்ணி ஜனங்களுக்குள்ள இந்த தீர்க்க தரிசன வரம் தப்பாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட், தீர்க்க தரிசன வரம் உங்கள் ஊழியத்திலே கிரியை செய்யும். ஆனால் தீர்க்க தரிசன ஊழியம்னு ஒன்று இருக்கு. இந்த தீர்க்க தரிசன ஊழியம் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை முறை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். தீர்க்கதரிசி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்க. எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வருவார்.
வந்தாருன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் போயிடுவார். அவ்வளோதான். மிஞ்சி போச்சுன்னா ஒரு 7-8 அதிகாரத்துக்குள்ளே தான் இருக்கும். அவர் வாழ்க்கையில் சொன்ன தீர்க்க தரிசனங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு மழை வராதும்பாரு, அப்புறம் மழை வரும்பாரு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 3.5 வருஷம் கேப்பு. அந்த 3.5 வருஷமாக அவர் தீர்க்க தரிசனமே சொல்லலை. ஃபஸ்ட்டு தீர்க்க தரிசனம் மழை வராதுன்னு சொல்லிட்டு போனவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா 3.5 வருஷம் ஜோம் பண்ணாருன்னு இருக்கு யாக்கோபு புஸ்தகத்தில். கருத்தாய் ஜோம் பண்ணினான். அடுத்த 3.5 வருஷம் கழித்து வந்து சொல்கிறாரு மழை வரும். நம்ம ஆட்கள் 3.5 வருஷத்துக்கு 3000 தீர்க்க தரிசனம். பார்க்குறவனுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம், எதிரில் வர்றவனுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம். எவனாவது தலையை முன்னாடி குனிஞ்சு கையை கூப்பிட்டானா உடனே தலையில் வச்சு தீர்க்க தரிசனம். அப்படி சொல்லணும்னு யார் சொன்னது? அப்படி ஒரு கட்டாயம் என்ன? இங்கே 2 பேர்கிட்டையுமே மிஸ்டேக் இருக்கு. யாருக்கிட்டையும் மிஸ்டேக் இருக்கு? வந்து நிற்கிறவங்ககிட்டையும் மிஸ்டேக் இருக்கு, சொல்கிறவங்ககிட்டையும் இருக்கு. வந்து நிற்கிறவங்க பெரும்பாலும் 99% விசுவாசிகள் வந்து தான் நிற்கிறாங்க. நின்று ஆண்டவர் என்னை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாரா, என்னை குறித்து ஏதாவது சொல்ல மாட்டாரா? உங்களை குறித்து ஏன் அவர்கிட்ட சொல்லணும்? ஏன் ஆண்டவர் உங்களை பற்றி உங்ககிட்ட சொல்ல மாட்டாரா? இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற விசுவாசி வேற. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற விசுவாசிக்கு பைபிள் சொல்லுது யோவான் 16 அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அவரே சொல்ல போறாரு. ஒரு விசுவாசி தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிற விசுவாசிக்கு தீர்க்கதரிசி தேவையில்லை. தீர்க்கதரிசி யாருக்கு தேவை? சபைக்கு தேவை. தீர்க்கதரிசி யாருக்கு தேவை? ஒரு அறியாத ஒரு மனுஷன் இருக்கிறான், தேவனை அறியாத மனுஷன் தடுமாறிக்கிட்டு இருக்கிறான், அவனை ஆண்டவரை தெரியப்படுத்துறதுக்கு தீர்க்க தரிசனம் தேவை. இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கிறது எப்படி ஆயிடுச்சு? லிட்ரலாக குறிக்கிற மாதிரி காலங்காத்தால 10 மணிக்கு ஆஃபீஸை திறந்து உக்காந்துறது. வர்றவங்க அன்னைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் ப்ராஃபஸி, ஒருத்தர் மிஸ் பண்ணாமல் ப்ராஃபஸி. வர விசுவாசி எப்படி இருக்குது? ஐயா இன்னைக்கு ஏதாவது சொல்வார், ஐயா இன்னைக்கு ஏதாவது சொல்வார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, விசுவாசிகள் தீர்க்கதரிசியை தேடி போகாதிருங்கள். உங்களுக்குள்ளேயே தீர்க்கதரிசியாகிய ஆவியானவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்துக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஊழியம் என்ன? இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எலியா கிட்ட போனாங்களே, எலிசா கிட்ட போனாங்களே, போய் கேட்குறாங்களே ராஜா பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரான்னு கேட்குறாங்களே, யுத்தம் வருமா வராதான்னு கேட்குறாங்களே, இந்த யுத்தத்தில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்லாம் கேட்குறாங்களே. அப்போ அதெல்லாம் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டில் ஜனங்களுக்குள்ளே ஆவியானவர் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஊழியர்களுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்தார். அப்படி கிரியை செய்யும் போது ஜனங்கள் அவர்களை தேடி போனார்கள். உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் அது மட்டுமா இருந்துச்சு? ஜனங்களோட பேசுறதுக்கு ஆண்டவர் பல மெத்தட் வச்சிருந்தார். முதல்ல ஆசாரியன்கிட்ட ஆண்டவர் டைரக்டா பேசி ஜனங்கிட்ட சொல்ல சொன்னார். அப்புறம் ஆசாரியர்கள் தேவனோட பேசுறதை நிறுத்திட்டாங்க. இப்போ ஜனங்களுக்கு தேவன்கிட்ட இருந்து அவருடைய சித்தம் தெரியப்படுத்தணும். அதனால நடுவில் இருந்த அந்த மீடியேட்டர் கட் ஆயிட்டாரு. ஆசாரியர்கள் வந்து ஆரோனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யல, அவ்வளோ க்ளோஸாக ஆண்டவரோட பேசுகிறவங்க யாரும் இல்லை. இப்போ அடுத்த ஆண்டவர் என்ன வச்சாரு? ஊரிம் தும்மிம்னு ஒன்று வச்சிருந்தார். ஆசாரியனுடைய வஸ்திரத்துக்குள்ள இருக்கும். அதன் மூலமாக தேவ சித்தம். அதனால தான் சவுல் சொல்றாரு, ஊரிம் தும்மிம் வழியாகவும் கர்த்தர் என்னோடு கூட பேசவில்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் இருந்துச்சு, சீட்டு போடுற மெத்தடு. சீட்டு போட்டு தேவ சித்தத்தை அறியறது. அதுக்கப்புறமா அந்த மெத்தடும் நின்று போச்சு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் வழியாக கர்த்தர் பேசினார். இந்த தீர்க்கதரிசிகள் வழியாக ஏன் பேசினார்னா, தேவன் ஜனங்களோடு கூட இடைபடுவதற்கு ஒரே நோக்கம். இந்த ஊரிம் தும்மிமா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு சீட்டு போடுறதா இருக்கட்டும், ஆசாரியன் மூலமாக பேசுனதா இருக்கட்டும், அல்லது தீர்க்கதரிசி வழியாக பேசுனதா இருக்கட்டும், நியாயாதிபதிகள் வழியாக நடத்ததா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தர் ஜனங்களோடு கூட இடைபடுவதற்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு மீடியா, அவ்வளோதான். புதிய ஏற்பாட்டில் அந்த மீடியேட்டர் தேவைப்படவில்லை. காரணம், நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்தபடியினாலே, அவர் நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கினபடினாலே, அவர் போய் தேற்றவாளனை நமக்குள் அனுப்பி இருக்கிறார். அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுத்து நமக்கு பதில்களை வாங்கி கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்க எங்க ஒரு மீடியேட்டர் வராரு புதிய ஏற்பாட்டில்? இன்னைக்கு விசுவாசிகள் ஆவிக்குரிய சோம்பேறிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வதில் அவர்களுக்கு இன்னைக்கு பொறுமை கிடையாது. இன்னைக்கு அவசர உலகம், ஃபாஸ்ட் ஃபுட் உலகம். அதனால உட்கார்ந்து தேவன்கிட்ட தேவ சித்தத்தை அறிஞ்சு அதை வாங்குறது அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை கிடையாது. 21 நாள் காத்திருந்தாங்க தானியேல், 40 நாள் காத்திருந்தாரு மோசே. அந்த பொறுமை இன்னைக்கு ஜனங்கிட்ட இல்லை. தேவ சித்தத்தை அறிகிற வரைக்கும் காத்திருக்கிற பொறுமை இல்லை. இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கணும். போனால் 10 நிமிஷத்தில் கர்த்தர் பேசணும்.
இல்லையா 10 நிமிஷத்தில் கர்த்தர்கிட்ட பேசி பதில் வாங்கி கொடுக்குற ஒரு ஆள் ஒருத்தர் வேணும் நமக்கு. ஒரு காலத்தில் வீட்டில் உடனடியாக சமைச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ சமைக்கிறதுக்கு முடியாது. அதனால என்ன பண்ணலாம், ரெடிமேட் ஃபுட்டு விற்கிதுப்பா, ஆர்டர் கொடு வீட்டுக்கு வந்துடும். அது இன்னைக்கு ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு, ரெடியாக இருக்கும் ஃபுட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம், அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ ஆர்டர் கொடுங்க வீட்டுக்கு வந்துடும். இதே நிலைமை தான் ஆவிக்குரிய நிலைமையும். ஒரு காலத்தில் ஜனங்க காத்திருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்க. அதற்கு பிறகு என்னாச்சு, ப்ரிப்பேர்ட் ஃபுட்டு ஆல்ரெடி ரெடியாக இருக்கும், எந்த நேரத்தில் நீங்கள் போகலாம். ஒரு ஃபோன் பண்ணி நேராக போய் ஐயா எனக்கு இப்படி இருக்கு ஐயா, ஏதாவது ஆண்டவர் என்னையா சொல்கிறாரு, தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி சொல்வார். இப்போ அதையும் தாண்டியாச்சு. இப்போ ஆன்லைன் ஃபோன் பண்ணால் போதும், ஃபோன்லேயே, ஏன்னா நேரில் வர வேணான்ட்டாங்க, கொரோனா வைரஸ் இருக்குது. ஃபோன்லேயே ப்ராஃபஸி, ஆன்லைன்லேயே ப்ராஃபஸி அடித்து நவுத்துறது. காரணம் யாரு? விசுவாசி தான். நான் சொல்லுவேன், ஏமாறுகிறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவன் இருக்கத்தான் செய்வான். நீ ஏமாறாம இருங்க, உங்களை ஏமாத்துறவன் வரமாட்டான். இன்னைக்கு விசுவாசிகள் மூல காரணம். அப்போ எங்களுக்கு தேவசத்தை அறினா என்ன பண்ணும், முழங்கால் போடுங்க, கதவை சாத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு முழுவதும் ஜெபம் பண்ணானா, அழுது கெஞ்சினானா. ஓசியா புஸ்தகம் சொல்லுது, அழுது கெஞ்சினானா. அழுகையை மட்டும் வந்துருச்சுன்னா பதில் கொடுக்காம கர்த்தர் இருக்கவே மாட்டார். யாக்கோபின் அழுகைக்கும் பதில் உண்டு, மரியாளின் அழுகைக்கும் பதில் உண்டு. பதில் கொடுக்காமே கர்த்தர் போக மாட்டார். வாங்குங்க ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, வசதிக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. அதுவும் என்ன கேட்கறது, ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூரை போடலாமா, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போடலாமா, ஆண்டவர்கிட்ட கேட்டு கொடுங்க. அவனை கான்ட்ராக்டாக பண்ணிட்டு இருக்கிறாரு, இல்லை மேஸ்திரியா இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு கூரை போடலாமா, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போடலாமா, என்ன ஷீட் போடலாம், எங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். டோன்ட் கோ டு த மீடியேட்டர்ஸ். ரெண்டாவது, தீர்க்க தரிசனம் என்பது என்ன? தீர்க்க தரிசன ஊழியம் என்பது சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக, மறந்துடக்கூடாது, இதுதான் அடிப்படை. புதிய ஏற்பாட்டினுடைய அடிப்படையே சபை, அதை மறந்துடவே கூடாது. மனவாட்டி சபை, இந்த சபைக்காகத்தான் ஊழியம், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமக்கு கொடுக்குற வசதி வாய்ப்புகள் அத்தனையும் சபை கட்டப்படுவதற்கு. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த பில்டிங், ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. சபை கட்டப்படுவதற்கு. இன்னைக்கு ஊழியர்கள் சபை கட்டப்படுவதற்கு தீர்க்க தரிசனம் பயன்படுதா? இன்னைக்கு நம்ம சபையை விட்டு பிரித்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க தீர்க்கதரிசிகள். ஏதாவது ஒரு ஸ்கூலில், ஏதாவது ஒரு கிரவுண்டில் அங்கே கூட்டிகிட்டு போய், அதுவும் தீர்க்க தரிசனம் எப்படி வருது, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் வருது, இல்லைன்னா 31ஆம் தேதி நைட்டு தான் வருது. மிச்சம் 364 நாள் ஆண்டவர் பேசுறது இல்லை ஒரு சிலருக்கெல்லாம். அதுவும் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு ஏரியாலேயே 12 தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும், நியாயம், 120 தீர்க்கதரிசி கூட இருக்கட்டும், ஒரு ஆவியானவர் தானே. அப்போ எல்லார் வழியாகவும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும். இன்னைக்கு ஊருக்கு ஊருக்கு வித்தியாசமாக தீர்க்க தரிசனம். ஒரு கோல்டன் இயர், ஒரு சில்வர் இயர், ஒரு பிரான்ஸ் இயர், ஒரு பித்தளை இயர், எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏமாத்துறாங்க. தீர்க்க தரிசனம் அதுவா தீர்க்க தரிசனம்? பழைய ஏற்பாட்டில் தான் மோவாபு அப்படி ஆகும், எகிப்து இப்படி ஆகும், சிரியா இப்படி ஆகும்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசனம் அது அப்படி இருக்கா சொல்லுங்க பாப்போம். புதிய ஏற்பாட்டில் நமக்கு தான் தீர்க்க தரிசனம், சபைக்கு, சபையின் பக்தி விருத்திக்காக. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டு ஊழியம் மாதிரி செஞ்சுக்கிட்டு, ஜனங்களையும் உட்கார வச்சு ஏமாத்திக்கிட்டு, ஒரே ஒரு தீர்க்கதரிசியாவது இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கரோனாங்கிற வேர்டை யூஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? கரோனாங்கிற வேர்டு 2019 வந்துருச்சு. அதனால தான் அதுக்கு பேர் COVID-19 பேர். 2019 அந்த வைரஸ் வந்துருச்சு. சரி, நீங்கள் வைரஸ் பேரை கூட சொல்ல வேண்டாங்க, அந்த வைரஸ் பேர் தான் வந்துருச்சு. இந்த வைரஸ் இவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கும், எச்சரிக்கையாயிரு தேவ ஜனமேன்னு சொன்னீங்களா? இந்த வைரஸ் சபையை 8 மாதம் மூட போகுது, ஆயத்தமாயிரு ஊழியர்களே, என்னைக்காவது ஊழியர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தீங்களா? சபை மூடுறதையும் சொல்ல மாட்டீங்க, எப்போ சபை திறக்கணும் சொல்ல மாட்டீங்க. யார் தீர்க்கதரிசி? ஒன்று சபை மூடுறதையாவது சொல்லியிருக்கணும், இல்லை சபை திறக்கதையாவது சொல்லியிருக்கணும். இதை புரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டத்தில் விசுவாசிகளும் மற்றவர்களும் வந்திருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது இது அல்ல. திருப்பியும் 2021 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இவர்கள் படையெடுப்பார்கள், திருப்பி வருவாங்க. யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். நீங்கள் புரிஞ்சுக்கணும், நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, கள்ள தீர்க்க தரிசனம் இருக்கு. அதை தான் பவுல் எழுதுறார். தெசலோனிக்கேயர் எழுதும்போது, தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்.
ஜனங்களுக்கு எதை கொடுத்தாலும் தீர்க்க தரிசனம், எப்படி சொன்னாலும் தீர்க்க தரிசனம். முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி உன் சபைக்குள்ளே தான் இருப்பான். சபை 5 வகையான ஊழியமும் சபைக்குள்ள இருக்கும். 5 வகையான ஊழியத்தையும் சபை வளர்க்கணும். 5 வகையான ஊழியத்தையும் சபை வளர்க்கணும். சபைக்குள்ளே தீர்க்கதரிசிகள் வரணும். அவன் போய் வெளியே ஆத்துவ ஆதாயம் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். சபைக்குள்ளே ஒரு போதகர் டீச்சர் இருக்கணும். சபைக்குள்ளே ஒரு மெய்ப்பன் இருக்கணும். சபைக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருக்கணும். சபை அப்போஸ்தலர் உபதேசத்தினாலே கட்டப்படணும். இந்த 5 சபைக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? 5 வகையான ஊழியமும் 5 பேரும் 5 பிரிவாக இருக்கும் உள்ளுக்குள்ள. போதகரை கண்டா எவாஞ்சலிஸ்டுக்கு பிடிக்காது, எவாஞ்சலிஸ்ட்டை கண்டா ப்ராஃபட்டுக்கு பிடிக்காது, ப்ராஃபட்டை கண்டா பாஸ்டருக்கு பிடிக்காது, யாருக்குமே அப்போஸ்தலரை பிடிக்காது. இப்படி ஆளுக்கு. அதான் ஆண்டவர் சொல்றார், தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் கட்டப்படுவது எப்படி? பிசாசு ஒருமனப்பட்டு ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறானாமா. இன்னைக்கு நமக்குள்ள ஒருமனப்பட்டு ராஜ்யம் இல்லை. இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? ஒரு சபை 5 ஊழியத்தையும் வளர்க்கணும். 5 வகையான ஊழியத்தையும் வளர்த்து அனுப்பணும். இன்னைக்கு அப்படி அனுப்பாததுனால என்ன ஆகுது? அங்கங்க தீர்க்கதரிசிகள் முளைக்கிறாங்க. முளைச்சி தங்கள் பக்கம் இழுத்துக்கொள்றாங்க. ஜனங்களை தங்களுக்கு நேராக இழுக்கிறாங்க. ஜனங்கள் தீர்க்கதரிசி சொல்லணும்னு அவங்க விரும்புகிறாங்க. பேறுபட்ட தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. தீர்க்கதரிசியாக இல்லாதவனே சொல்கிறான், ஐ எம் ப்ராஃபட் ஆஃப் காடுங்கிறான். இன்னைக்கு விசிட்டிங் கார்டு போகிறான், ஐ எம் ப்ராஃபட் ஆஃப் காடுன்னு. அவேற்பட்ட தீர்க்கதரிசியே சொல்கிறான், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்லங்கிறான். கவனிச்சு கொள்ளுங்க, இன்னைக்கு தீர்க்க தரிசன வரம் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. தீர்க்க தரிசன வரம் சபைக்கு உள்ளே கிரியை செய்யும், சபையின் பக்தி விருத்திக்கு எதுவாக கிரியை செய்யும். பழைய ஏற்பாட்டில் வெளியே, புதிய ஏற்பாட்டில் உள்ள. விசுவாசிகள் புரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் சபையில் நீங்கள் விசுவாசத்தோட போங்க. எப்படியாகிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஊழியர் மூலமாக, சபை மெய்ப்பன் மூலமாக, வசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக எப்படியும் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். டோன்ட் டிபெண்ட் அப்பான் த மேன். மனுஷனை நம்புவதை நிறுத்துங்கள். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் யாராக இருந்தாலும் நம்புவதை நிறுத்துங்க. வசனத்தை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அது 2 தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். வேறு யாரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க.